தமிழ்நாட்டிலே இஸ்லாம் 13ஆம் நூற்றாண்டிலே தான் வந்ததாக யாரும் தவிர்க்க வேண்டாம். மாலிகாபூர் படையெடுப்பின் காரணமாகத்தான் மதுரைக்கு இஸ்லாம் வந்தது என்று யாரும் தவறாக கருத வேண்டாம். 8ஆம் நூற்றாண்டிலேயே மேற்கு கடற்கரை வழியாக தொண்டி வழியாக குதிரை வியாபாரத்திற்கும் இங்கே நம்ம திருச்செந்தூர் கடற்கரை வழியாக காயல்பூர் வரைக்கும் குதிரை வணிகர்களாக அரேபியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாண்டிய மன்னர்கள் நிலங்களையும் கொடுத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலை கட்டிக்கொள்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொன்மையான பள்ளிவாசல் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் பள்ளிவாசல் காயல்பட்டத்தில் இருக்கிறது. அதை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இந்த பள்ளிவாசலுடைய நடு மைய மண்டபம், எல்லோரும் அமர்ந்து தொழக்கூடிய மண்டபம், இங்கு சொல்லக்கூடிய 4 கட்டடக்கலை மரங்களே கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அதை நீங்கள் இப்போது ஒரு இந்து கட்டிடக்கலை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை.